டிஃபனுக்கு தான் மாவு அரைக்கணும். அதனால வந்து நான் நைட் ஊற வச்சுருக்கேன். 2 கப்பு வந்து இட்லி அரிசி வச்சுருக்கேன். 2 கப்பு வந்து அம்மா ஊர்லேருந்து ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். 4 கப்பு அரிசிக்கு வந்து 1 கப்பு உளுந்து போடணும். அம்மா எடுத்துகிட்டு வந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காலியாகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். காலி ஆகிடுச்சுன்னா வந்து கடையில் வாங்கி இட்லி அரிசியே வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். சரி இருக்குன்றதுனால ரேஷன் அரிசி போட்டிருக்கேன். இங்கெல்லாம் ரேஷன் அரிசி எனக்கு கிடையாது. அதனால் வந்து நான் இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து உளுந்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மழை டைமு, அதுக்கப்புறம் ரொம்ப குளிர்லாம் அதிகமாக இருக்குது. மாவு அந்தளவுக்கு புளிச்சு வராது. அதனால் வந்து நான் நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிரைண்டர் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு நான் இதில் மாவு அரைச்சி. கடையிலே தான் அரைச்சிட்ருக்கேன். மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் வந்து உளுந்து அதிகமாக யூஸ் பண்ணாலும் வந்து இட்லி தோசைலாம் அந்தளவுக்கு வரவே மாட்டேங்குது. சரி டைமே இல்லையா, சரி இதை எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்கலாம்னு சொல்லிட்டு அரைச்சிட்டேன். காலையில்